வள்ளல் பெருமானின் வாக்கு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திரு, கடவுளின் அருளுக்காக ஏங்கி பசி உணர்வுடன் இரு. தனித்திரு, எப்போதும் தனிமையை நாடி மனதினால் அமைதியை பெருக்கு. விழித்திரு, கடவுளின் அருள் எப்போது கிடைக்குமோ என்று விழிப்புடன் இரு. எல்லா உயிர்களிலும் கடவுள் இருப்பதை அறிவதே பக்தி. அன்பு, அறிவு, அருள் உள்ளவன் தானாகவே கடவுள் நிலைக்கு உயர்ந்து விடுவான். உத்தமர்களின் உள்ளத்தில் கடவுள் பிரணவ ஒளியாக குடியிருக்கிறார். எல்லாம் கடந்தவர் கடவுள். எனவே அவரை யாரும் கற்பனைக்குள் அடக்க முடியாது. இன்பம், துன்பம் என்னும் அனுபவங்கள் உடம்பு மூலமே உயிர் பெறுகிறது. எல்லாம் கடவுள் செயல் என்பதை உணர்ந்தால் துன்பமோ கவலையோ இல்லை. கடவுளை அடைய தியானமே சிறந்த வழி. தியான பயிற்சியை அன்றாடம் செய். மனித பிறவியை பயனுள்ளதாக்கு. எப்போதும் நற்செயல்களில் ஈடுபடு. மனதில் ஒன்று வைத்து வெளியில் வேறொன்றும் பேசுபவனை நாடாதே. அனைவருக்கும் இறப்பு உறுதி. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சாதி மதம் எதற்கு? ஆணவப் பேய் பிடித்தால் அறிவு என்னும் கடவுளை அறிய முடியாது. நல்லவர் மனம் நடுங்கும்படி ஒருபோதும் நடப்பது கூடாது. தானம் கொடுக்காவிட்டாலும் தவறில்லை. கொடுப்பவரை தடுக்காமல் இரு. நண்பர்களிடம் ஒருபோதும் வஞ்சக எண்ணத்துடன் பழகாதே.